இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது மறுபடியும் நம்ம நைட் விளாக் ஆரம்பிச்சிட்டோம். அதாவது இங்கே ஒரு ஹைவே வந்து ஓப்பன் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு. அந்த ஹைவேக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது ரெட் லைட்டு அங்கே அந்த ஏரியாவில் நடக்குதா இல்லை அது இல்லையா அப்படிங்கிறதா நம்மளுடைய விளாகு. அதான் அந்த ரோடில் நடக்கக்கூடிய சில விஷயங்களும் சரி, இந்த மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு, அதாவது அவங்கக்கிட்ட போனால் எப்படி உஷாராக இருக்கணும், அவங்கெல்லாம் இது பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ட்டு அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெட் லைட் ஏரியாங்க ஆரம்பிக்கும். அதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த டவுன் கொஞ்சம் அப்படி மேலே போனோடனே அந்த ரெட் லைட்டாக ஸ்டார்டிங்கு. அதாவது நாம் அதை முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு அந்த சொல்கிறது ஹைவே ஓப்பன் பண்ணி தான் சொன்னீங்களா, அங்கே தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே அந்த ரெட் லைட் ஏரியா நடக்குதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஏன்னா இங்கே போகிற வழியில் என்ன வேலை நடக்கலாம், அதாவது ஒரு விழிப்புணர்வு ஒரு வீடியோ சொல்லலாம். இது வந்து நைட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு ஒரு நைட்டில் வந்து விளாக் பண்ணி மக்களுக்கு எடுத்து போட்டுருக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நிறையா வண்டி இங்கே வந்து நிப்பாட்டிட்டு இருப்பாங்க. அதாவது இப்போ வந்து கொஞ்சம் கம்மி நினைக்கிறேன், கொஞ்சம் நம்ம நேரத்துலேயே வந்துட்டோம். அதனால் ஏன்னா நம்ம அங்கே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், லேட் ஆகும். அதனால் நம்ம சில விஷயங்கள் கொஞ்சம் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அப்படி சரி முன்னாடியே வந்து பார்த்துட்டு போவோம். நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த பாருங்கள், ஒரு வண்டி நிப்பாட்டி 2 பேர் அங்கே பேசிக்கிறதும் கண் கூட பார்த்துட்ருக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு 2 பசங்க, அதாவது ஒருத்தருக்கிற ஒரு லேடி கூட பேசிக்கிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இந்த இதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு. ஏன் அந்த மக்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அது கண்டிப்பாக அது நீங்கள் உணரணும். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், அதாவது அந்த வண்டி ஸ்லோவாக வர்றது, அந்த வண்டி உள்ளே போகிறதும் கண்டிப்பாக கண் கூடயே பார்த்துட்டு இருக்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், அங்கே நிச்சுட்டு இருக்கிறத பாருங்கள், நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு. அதாவது ஏன் இப்படி அவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வழியெல்லாம் போயிட்டுருக்கலாம். இங்கே தான் ரெட் லைட் ஏரியா ஆரம்பம் மக்களே. ஏன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா நீங்கள் போய் அதை மாட்டிடக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து இது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதான் என்னுடைய விளாகை பொறுத்த வரைக்கும். நான் வந்து அவங்ககிட்ட எப்படி சொல்கிறது, எதுவுமே கேட்க முடியாது. அப்படின்னா நாம் மாட்டிக்குவோம். எனக்கு வந்து அதோடைய நோக்கம் கிடையாது. இந்த ஹைவேல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் பாருங்கள், ஒரு நண்பரை வந்து ஃபோன் பேசிட்டு எப்படியே காதில் வச்சுட்டே போயிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஹைவேல என்ன வேலை நடக்கலாம். அதே மாதிரி மக்களை இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சொல்ல மறந்துட்டேன். ஏதாவது இந்த ஒன்வே வண்டியில் அப்படி போகும்போது, அதாவது நிறையா வண்டி, டூலர் ஆகட்டும், காரு ஆகட்டும், அந்த லைட் வந்து பவர் வந்து டிம் பண்ணுறதே கிடையாது. எதுக்கும் ஆப்போசிட் ஒரு வண்டி வந்தாலும் சரி, அந்த பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக வந்து அடித்தா நம்ம கண்ணுக்கு வந்து சொல்கிறது அடுத்து முன்னாடி என்ன வண்டி வருதுன்னு நமக்கு தெரியதே கிடையாது. தயவுசெய்து கொஞ்சம் அந்த வண்டி ஓட்டுற நபர்களாகட்டும், யாராவெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் அந்த எதுக்காக முன்னாடி லைட்டு வந்தால் கொஞ்சம் டிம் பண்ணி ஓட்டிட்டு போங்க. ஏன்னா அவங்களுக்கும் சேஃப்டி முக்கியம், உங்களுக்கும் சேஃப்டி முக்கியம். ஏன்னா இதை நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. அதாவது சில நண்பர்கள் பண்ணுறாங்க. ஏன்னா பண்ணுறவங்க மேலேயும் அவங்க குற்றம் சொல்ல முடியாது. நாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த புதிய ஹைவே அப்படிங்கிற அந்த ஹைவேல நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், அந்த லாரி இப்போ தான் நிப்பாட்டிட்டு போனது. இங்கே பாருங்கள், அது பார்த்தா ஃபோன் பேசிட்டு வந்ததுன்னு நமக்கு தெரியும். அது டே என்னன்னா நாம் கண்டுக்காமல் நம்ம வேலையை பார்த்து நாம் போயிட்டுருக்கணும். அப்புறம் நாம் நிச்சயம் நம்மளுக்கு ஆபத்து. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வழியை பார்த்தீங்கன்னா எங்கேனா பேக்கரி கடை, டீ கடை இருக்குது. ஏன் அப்படி அந்த பப்ளிக் பக்கமே அந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஹைவே, புதுசாக வாக் பண்ணிக்கிற ஹைவே. அதாவது கிட்டத்தட்ட வாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இப்போ தான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறோம். இதில் நைட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்கள். லைட்லாம் சரியான, அதாவது வேறவளாக இருக்குது, வெளிச்சமெல்லாம். அதாவது ரோட்டில் என்ன சொல்கிறது, கிரிக்கெட் வேலை போல் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. நல்லா ஒரு வெளிச்சம் போட்டிருக்காங்க. அதாவது எங்கே பார்த்தாலையும் விளக்கு, அங்கங்கே நல்லா பார்த்தா நம்ம கண் கூட தெரியுது. இந்த ரோடு எங்கே போகுதுன்னா மறக்காமல் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த ரோடு ஹைவே முழு டீட்டெயில் விவரம் போனால் லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன். அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். ஏன்னா ஸ்டார்டிங்கே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணி விட்றீங்க. அதாவது முழுசாக பார்க்குறதில்ல. இது ஒரு ஷார்ட்கட் ரோடுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஊருக்காக இது சுற்றி போயிட்டு இருக்கிறதுனால இது ஷார்ட்கட்டாக நம்ம கொஞ்சம் போனால் ஒரு 40 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கம்மி. அதுக்காக இங்கே போட்டிருக்கிறாங்க அந்த ரோடு. நம்ம அதெல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். பிரச்சனை இல்லை, ரோடு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது இந்த ஏரியாவிலேயே இந்த ஹைவேல நடக்குமா, ரெட் லைட் ஏரியா உண்டா அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரு விளாகு. அது இல்லாமல் அதுக்கு மட்டும் நம்ம விளாக் கிடையாது. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் என்னென்ன நடக்குது, இங்கே கரெக்டாக அந்த வண்டியெலாம் அவங்க கரெக்டாக ஓட்டிட்டு இருக்கிறாங்களா, அது மட்டும் இல்லாமல்
சில அந்த அவுட்டர் சைடாகட்டும் இருக்கட்டும், சில விஷயங்கள் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் ஜாலியாக நம்ம ஒரு விளாக் பண்ணலாம், என்ன சொல்கிறது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணலாம். அதான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டை மாறி வந்துட்டு நினைக்கிறேன். நம்ம அந்த ரூட்டில் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம இந்த ரூட்டில் வந்துட்டு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி போயிட்டு கட் ஆகிட்டு ரைட் சைடில் கட் ஆகிட்டு உள்ளே போய்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஆப்போசிட் வர வண்டி தான் மக்களே வந்து லைட்டை வந்து கரெக்டாக டிம் பண்ணி போகிறதில்ல. கார் ஆகட்டும் லாரி ஆகட்டும் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிடுறாங்க. அதனால் வந்து நமக்கு முன்னாடி வர வண்டி சில வண்டிகள் எதுவுமே வரதே தெரியுதில்லை. தயவுசெய்து நீங்களும் வண்டி ஓட்டினீங்கன்னா அந்த மாதிரி வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா, லைட் எதுக்காக வந்துச்சுன்னா லைட்டை கொஞ்சம் டிம் பண்ணி ஓட்டுங்க. ஏன்னா முன்னாடி சொன்னதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஏன் தெரியப்படுத்திட்டு இருக்கிறேன்னா, ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டு ஆகக்கூடாது. ஏன்னா உயிருங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதெல்லாம் ஏதோ ஒரு காசு போனால் நம்ம அப்படியே ஏதாவது இல்லைன்னா கூட நம்ம வாங்கிடலாம். ஆனால் உயிர் போனால் வாங்க முடியாது. அது தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நாம் 100% மாறி கொண்டோம்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த ரோட்டில் நம்ம அந்த வழி போகிறத விட்டு நம்ம மேலே கீழே வழியில் இறங்கிட்டோம். அதாவது லெஃப்ட் சைடில் இறங்கிட்டோம். பார்த்தே தெரியும், நல்லா லைட்லாம் வேலைலாம் போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஹைவேங்கிறதே பிரச்சனை நல்லா இருக்குது. பவர் சொல்கிறது வண்டியெலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. சீக்கிரம் போகலாம் நினைக்கிறேன். ஏதாவது அந்த குறுக்கு பாதைங்க ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்த்தா எல்லாமே பாதாள குழியாக இருக்குது. எங்கேயும் உள்ள இப்படி இறங்க முடியாது, அந்த பக்கம் ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், அந்த ரோடு அந்த ஹைவேங்கிறது வேலைலாம் இருக்குது. அந்த லைட் வெளிச்சுங்கிறது பக்காவாக இருக்குது. அதாவது நம்ம வந்து வண்டியில் வந்து லைட்டு போடணும் அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு லைட் வெளிச்சம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மேலே அதை போய்க்கலாம் போயிட்டுருக்கோம் பாருங்கள். நம்ம மேலே போக வேண்டியது, நம்ம கீழே இறங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களாம் கரெக்டாக அந்த ரோடு ஜாயின்டர் இடத்துக்கு நம்ம வந்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மேலே போகிறத விட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் கவனம் சிதற விட்டோம். அதனால் நம்ம கீழே இந்த பக்கம் வந்துட்டோம், லெஃப்ட் சைடில். பார்க்கலாம், இன்னும் போகலாம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாமளே இப்போ 2 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம். அதாவது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் ஒரு 100 ரூபாய்க்கு தான் அடித்தா மக்களே. ஏன்னா நம்மக்கிட்ட இன்றைக்கி ஒரு ஒர்க்குக்கு போனேன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கல. அதாவது கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டு ஒருத்தர் கொடுத்தாங்க, ஒரு நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு. அதை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் விளாக் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு பொழுது போச்சு. திரும்ப நாளைக்கு நடக்குதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள், நம்ம அங்கே தான் கொஞ்சம் விளக்கு அந்த லைட் வெளிச்சதை பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லைட் வெளிச்சாங்க பாருங்கள். வேலைலாம் இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது இந்த ரோட்டில் அதாவது சத்தியமாக வேலைலாம் இருக்குது மக்களே. எப்படின்னா, நான் இந்த ரோடை விட்டு மேலே போகிறத விட்டு கீழே போயிட்டுருக்கேன், பைத்தியக்கார மாதிரி போயிட்டுருக்கேன். அதாவது நம்ம அந்த ரோட்டில் போக வேண்டியது. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ண, கண்டிப்பாக அந்த ரோட்டில் போய் அவனை இருங்க. எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சி நம்ம உள்ள ஏறிட்டோங்க. ரோடு சொல்லவே தேவையில்ல, வேலைலாம் இருக்குது இந்த ரோடு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி அந்த மாதிரி குறைஞ்ச பட்சத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டு வெளிச்சம். அதாவது இந்த ஹைவேல எக்கச்சக்கமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரோடு போகிறதுக்கு நிறையா சில விஷயங்கள் நல்லா இருக்குது. அதாவது ரோடு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறது, நாம் போக வேண்டிய ஊருக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். அங்கே பாருங்கள், ஒரு லவர்ஸு அந்த எப்படி கப்பு சொல்லி போயிட்டுருக்காங்க பாருங்கள். வேலை எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. அவங்க போகட்டு விடுங்க, நம்ம வேலையை நம்ம வந்தது நம்ம பார்க்கலாம். நாம் என்னவோ அதை தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி நம்ம அங்கே தான் அந்த லைட் வெளிச்சு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 50 அடிக்கு தள்ளி 50 அடி தள்ளி வேலையோட இருக்குது. செம்மையாக இருக்குது. நான் சொல்கிறத விட நீங்கள் கண்ணில் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த ஹைவே எப்படி சொல்கிறது வேலையோட இருக்காது. அதாவது இந்த மாதிரி ஒரு ரோடு இப்போ தான் நான் பார்க்க நினைக்கிறேன். நான் பாருங்கள், அந்த ரோட்டில் போயிட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம அங்கே தான் போயிட்டுருப்போம் நினைக்கிறேன். இந்த ஹைவேஸ் எப்படி சொல்கிறது, இப்படியே ஒரு வழியை கண்டுபிடிச்சி நம்ம ஹைவேஸ்குள்ளே வந்துட்டோம். அதாவது இங்கே ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த ஹைவேல வந்து அந்த மாதிரி ஒரு ரெட் லைட் ஏரியா அதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. அதுக்காக தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெளிச்சம் சரியான வெளிச்சம், லைட் வெளிச்சம். இங்கே பாருங்கள், அப்படியே பகல் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த வெளிச்சம் பார்த்தா பகல் மாதிரி இருக்குது. அட்டகாசமாக இருக்குது, வேற லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் கண்ணு கெட்ட வரைக்கும் பார்த்துட்டேன். அதாவது அந்த மாதிரி ஒரு ரெட் லைட்டு சொல்கிறது எதுவும் இன்னும் கண்ணில் தென்படல. அது நம்ம ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் பார்த்தோம். இன்னும் நம்ம இந்த ஹைவேஸில் வந்து பாயத்தில் வந்திருக்கோம். இன்னும் பாயத்தில் போவோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம பக்கம் வந்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா நான் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போகணும். எங்கிட்ட பெட்ரோல் இல்லை. அப்புறம் வண்டியை தள்ளிட்டு தான் போகணும்.
ரோடு நல்லா இருந்தோடனே என்ன வேகம் பார்த்தீங்களா வண்டியில், அழகாக பின்னாடி ஒரு பேக் மாதிரி கட்டிக்கிட்டாங்க. அதில் துணியெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நல்லா ஒரு வண்டியில் ஹெல்மெட் போட்டாச்சு. நல்ல ஒரு பாதுகாப்பு அவசியம். ஒரு வண்டியில் ட்ரூ வீலரில் போகணுமா என்னென்ன பாதுகாப்புலாம் அந்த பாதுகாப்புலாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டார் வண்டியில் பருன்னு. உண்மையிலே சொன்னால் நைட்டில் விளாக் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது பகலோட. ஏன்னா ஒரு ஜாலியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. எந்த ஒரு பகலில் இவங்க அப்படி பண்ணுவாங்க இவங்க அப்படி செய்வாங்க நம்மள இதெல்லாம் ஒன்றே இதுவே கிடையாது. ஜாலியாக போகலாம். என்ன நடக்குதோ அதில் பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கு இந்த ஒரு அனுபவம். பார்த்தேன் தெரியும். இங்கே பாருங்கள் சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு லைட்டு. அதாவது இங்கேயும் விவசாயம் நடக்குது மக்களே. அதாவது இந்த ஹைவேக்கில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பாருங்கள், ஏதோ ஒரு செடி நட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. பியூட்டிஃபுல்லுங்க. நல்லா பாருங்கள் இந்த பக்கம் தடுப்பு சுவரெல்லாம் நல்லா ஒரு இது மாதிரி கட்டி அதுக்கெல்லாம் கரெக்டான ஒரு அதாவது சொல்யூஷன், அதாவது இப்போ ஒரு இது பண்ணியிருக்காங்க இந்த ஹைவேல. நல்லா இருக்குது. ரோடு நல்லா நீட்டாகவும் போட்டிருக்காங்க. ரோடு முழுக்க வந்து ரைட்டு. நம்ம வந்து வண்டியில் லைட் ஓட்டணும் ஒரு அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா இதாக போட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான் இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு. இன்னும் ஆனால் எனக்கு கண்ணுக்கு எட்டினதையும் பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த ஒரு விஷயம் இங்கே எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். மக்களை இங்கே பாருங்க, இந்த ஹைவேக்கில் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டா? ஓ மை காட்! கண்டிப்பாக இதுக்கு ஒரு விழா கண்டிப்பாக போட்டு ஆகணும். இந்த ஹைவேல போகிற வழியில் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட், அதாவது அந்த கலர் லைட்டும் அதாவது சின்ன ஒரு ரூம் மாதிரி தடுத்துருக்காங்க. வேலோலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக ஒரு விழாக்கு பண்ணி ஆகணும். அதில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஃபுட்டு இருக்குது, அதில் என்ன ஃபேமஸ் இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டு ஆகணும். அந்த ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, தரம் எப்படி இருக்குன்னா பார்த்து உங்கள் மக்கள் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அது நல்லா இருக்குது. நான் வந்து மேலே போயிட்டு இருந்தேன், அந்த இது வந்து கீழே இருந்தது. பார்க்கும்போது அட்டகாசமாக இருந்தது. வா, பரவாயில்ல. நைட்டில் வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது பகலோட. என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இங்கே வந்து ஒரு பட்டிமன்றம் நினைக்கிது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உட்காந்து எல்லாம் மீட்டிங் போட்டான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு ஏரியா அங்கே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹைவே அப்படி கிடையாது நினைக்கிறேன். சில ஹைவேல தான் அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. இந்த ஹைவேல மக்களுங்கிறத தாராளமாக வரலாம். அதாவது வரலான்னு நான் தெளிவாக சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் போக வேண்டிய தொலைவு இருக்குது. முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கே அந்த ஹைவேல என்னென்ன நடக்குதுதான் நம்மளுடைய இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் நான் வந்திருப்பேன். அந்த 4 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. தைரியமாக வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது போகிற வழியிலும் சரி, இந்த ஹைவேலையும் சரி, இந்த ரோடும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதோட நல்ல ரோடு நீட்டாக போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கும் நல்லாவும் இருக்குது. அதாவது வண்டி நல்லா ஒரு ஸ்மூத்தாக போகிற அளவுக்கு ரோடு அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது சிங்கப்பூர் ரோடுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ரோடு. நம்ம கிட்டத்தட்ட வண்டியில் என் வீட்டுக்கு போகுமான்னு தெரியலையே. இதை வேற பக்குன்னு இருக்குது. ஓ மை காட்! காற்று சும்மா ஜில்லுன்னு அடிக்குது. இயற்கையான ஒரு காற்று. நல்லா நைட்டில் ஒரு விழாக்கு, அதுவும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் செம்மையாக இருக்குது. அப்படி தினமும் உழைச்சி நம்ம என்னத்தை தூக்கிட்டு போகிறோம் போகும்போது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசை பணமாக தூக்கிட்டு போகிறோம், எதுவுமே தூக்கிட்டு போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு நைட்டில் ஒரு ட்ராவலை எங்கேயாவது சுற்றி பார்க்கணும், 4 இடத்தை நல்லா ரசிக்கணும், ஒரு சரி 4 பேர்த்துக்கு நல்லா ஒரு உதவி பண்ணணும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி. அது ஒரு சந்தோஷம், தனியும் ஒரு சுகம் சொல்லலாம். ₹1 கோடி கொடுத்தா கூட அந்த மாதிரி சுகம் கிடைக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க மக்களே, இது வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சுன்னு சொல்லலாம். கீழே என்னமோ நடந்துட்டு இருக்கு, ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க, அது தெரியல என்னன்ட்டு. மிகப்பெரிய ஒரு சர்ச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சர்ச்சு இந்த ஹைவேல இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நான் வர இந்த ஹைவே புதுசு தான். ஏன்னா எனக்கு இது தெரியாது. சொல்கிறேன்னா ஒரு ஃப்ரெண்டை சொல்லி தான் தெரியும் எனக்கு. ஏன்னா நிறையா நண்பர்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதாவது
இந்த ஹைவேல நடக்கக்கூடிய சில விஷயங்கள், விழிப்புணர்வுகளை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி தான் இப்போ அந்த விழிப்புணர்வு பற்றி நம்ம போயிட்டுருக்கோம். எனக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு இப்போ 5 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம். அந்த மாதிரி எதுவுமே இங்கே ஒரு இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஏன்னா நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னு ஒரு இது கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, நம்ம அங்கே தான் பாருங்கள். இப்போ ஒரு 50 கிலோமீட்டரு 50 அடி இது டிஸ்டன்ஸ் வந்துட்டுப்போம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஏரியா ஆரம்பிச்சிச்சு பார்த்துக்கோங்க. நல்லா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரோடுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. அதுவும் இந்த பைக்கில் ட்ராவல் பண்ணுறது அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா நான் வேற ஒரு வண்டி எடுத்து வந்தேன்னா ஒரு மைலேஜ் கொடுக்க முடியாது, மைலேஜ் கொடுக்காது. அதை நான் பெட்ரோலை ஊற்றி சமாளிக்க முடியாது. என் கெத்துக்காக நான் ஒரு வெளியே பார்க்குறாங்க, 4 பேர் பார்க்குறாங்கன்னு சீனுக்காக போட்டுன்னு ஒரு பெரிய வண்டி தூக்கி சுற்றிட்டு இருந்தேன்னா வச்சுக்கோவேன், அப்புறம் கிடைச்சா வந்து அதுக்கு நான் பெட்ரோலை ஊற்றி அப்புறம் பாதி வழியை நிச்சயம் வச்சுக்கோவேன், நான் தான் தள்ளிட்டு போகணும். அதை விட மிகப்பெரிய ஒரு சேம் எதுவும் கிடையாது. அது நமக்கு தேவையில்லை. நம்மளால் என்ன முடியுதோ அது சிறப்பாக நம்ம பண்ணணும். முடியலையா அது நம்ம கம்முன்னு இருந்துக்கணும். நாம் யாரும் வம்பத்துக்கும் போகிறதில்ல. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்கே இல்லைன்னு நினைக்கலாம். இந்த ஹைவேல இப்போ நாம் வந்த வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் யூ டர்ன் பண்ணி அந்த பக்கம் போய் ஆகணும். அதுக்கான வழியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா என் வண்டியில் பெட்ரோல் ரொம்பவே கம்மியாக இருக்குது, டையாக இருக்குது. ஏன்னா பெட்ரோல் இருந்துச்சுன்னா இன்னும் விழாக்கில் நம்ம எங்கே வேணாலும் சுற்றலாம். அதுக்கான ப்ராப்பராக நம்மக்கிட்ட இல்லை, எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்னும் பாக்கெட்டில் பைசா பார்த்தீங்கன்னா இன்னும் 20 ருபீஸ் தான் இருக்குது. யாருமே வழி ஹெல்ப் கேட்டால் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக நம்ம இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு இந்த ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர், அல்லாது இந்த ஒரு டிஸ்டன்ஸில் நாம் ஒரு விழிப்புணர்வு பண்ணுறது போதுமானது. மீதி அடுத்தது ஒவ்வொரு ஏரியாவிலையும் நாம் கண்டினியூவாக பண்ணி ஆகணும். ஏன்னா இது மட்டுமே நம்ம ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருந்தால் அது செட் ஆகாது, நடக்காது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்க போல. நல்லா தான் ரோடு போட்டிருக்காங்க, சொல்ல தேவையில்ல. ரோடு போனாலும் சும்மா வர்றன்னு போயிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாரும். ஸ்பீடு முக்கியம்தான், ஆனால் அதே மாதிரி நம்ம உயிரும் நமக்கு முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சேஃப்டி தான், நெக்ஸ்ட் வந்து எல்லாம். இதில் பாருங்கள், அந்த சைடில் வந்து பைப் வச்சு விட்ருக்காங்க. அதாவது நீங்கள் ஸ்லோவாக போனால் தெரியும். அதாவது நிறையா வண்டி 2 வீலரு அந்த கேப்பில் போகக்கூடாதுங்கிறதுக்காக நிறையா இது வண்டி சொல்கிறது அந்த மாதிரி பைப்லாம் வச்சு விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும், பைப்பாக இல்லை அது அந்த லைட்டுக்கானது கேபிளான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அனைக்கும் அது கேபிள் மாதிரி தான் தெரியுது. சாரி, அதாவது கேபிள் தான் மக்களே. அதாவது அந்த லைட்டு கம்பத்தோட கேபிள், அதாவது அது மேலேயே போட்டிருக்காங்க. நான் என்னவோ தெரிஞ்சு இந்த வழியில் 2 வீலர் எதுவும் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கும் இங்கே ஒரு செக் போது இது ஒரு டோல்கேட் வரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டோல்கேட் வந்துச்சு நமக்கு ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா நான் மறுபடியும் ரிட்டர்ன் போய் ஆகணும் எனக்கு. ஏன்னா அது படக்குன்னு அடிச்சுக்குது. ஏன்னா என் வண்டியில் வர ரொம்ப பெட்ரோல் டையாக கண்டிஷன் இருக்குது. ஏன்னா தள்ளிட்டு போக முடியாது, என்கிட்ட பைசா இல்லை. அதாவது இந்த ரோடு எங்கே, இந்த ஹைவே எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒகேனக்கல், பாலக்கோடு, பெங்களூர் போகிற ஹைவே. அதாவது பார்த்தீங்கன்னா புலிக்கரை இந்த போகிற ஹைவே தான் போயிட்டுருக்கோம். அதாவது பெங்களூருக்கு போனீங்கன்னா நேராக நீங்கள் கிருஷ்ணகிரி, ஒசூர் போயிட்டு போகலாம். அது பயங்கர சுற்று. இதில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 கிலோமீட்ரு. இது கம்மி, இது பக்கம். அது உங்களுக்கு நல்லா சொல்லிட்டேன். அதாவது நீங்கள் எந்த ஹைவே அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் இது பண்ணுவீங்கல்ல, நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தாவே வரும். நீங்கள் ஒரு லொக்கேஷன் பண்ணுங்கள். இந்த ஹைவேங்கிறது ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக போட்டிருக்காங்க. அதாவது ரோடு நல்லா இருக்குது, சொல்லவே தேவையில்ல, அட்டகாசமாக இருக்குது. அதாவது இது பாலக்கோடு, புலிக்கரை, பெங்களூர் போகிற ஹைவே.
அதாவது நீங்கள் பெங்களூரில் ஒரு நீங்கள் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் மிஷன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் இந்த ரோடை வந்து இந்த ஹைவேல போங்க. அதே மாதிரி இந்த ஹைவேல போகிற வழியில் எக்கச்சக்கமான டீ ஸ்டால், அதாவது காபி, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் நைட் டைமில் போனால் நிறையா அங்கே வண்டியை ஓரம் கட்டிட்டு நிறையா அதுக்கான இடமும் நிறையா வசதியும், அதாவது அந்த டீ கடையில் நிறைய வசதியெலாம் இருக்குது. நான் பார்த்து வந்திருக்கேன். நீங்கள் வண்டியை 1 ஹவர் இல்லை அரை மணி நேரம் நிப்பாட்டிட்டு நீங்கள் பொறுமையாக கூட போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு வசதியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த ரோடு சொன்னே பார்த்தீங்கன்னாவே நல்லா நீட்டாகவும் பக்காவாக இருக்குது. எந்த ஒரு மேடு பள்ளம் குழி அப்படிங்கிற ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், அந்த காருக்காரன் என்ன ஸ்பீடில் போகிறான்னு பார்த்துக்கோங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவான்னு நினைக்கிறேன். கண் நிமிக்கிற பார்த்தீங்கன்னா அந்த இதில் போயிட்டான். அந்த அளவுக்கு ரோடு இருக்குது. பயப்படாமல் நீங்கள் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இந்த ரோட்டில் பெங்களூருக்குலாம் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷத்தில் போயிடலாம் அவன் போகிற ஸ்பீடில் பார்த்தா. அதுவும் நைட் டைமில் நிறையா விஷயங்கள் இப்போ மக்களிடையே ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படின்னா, இந்த விழிப்புணர்வுகள், அதாவது மக்கள் நல்ல விஷயங்களும் சில விஷயங்கள் சொல்லியிருக்குவேன். அதே மாதிரி சில விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இங்கே நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது அவங்க இருக்கிற மாதிரி தெரியுது இங்கே லைட்டு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கிடையாது. அதாவது ஒரு ப்ரோ பார்த்தீங்கன்னா அது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நிச்சிட்டுக்கிறாரு. அவர் டைம் ஒதுக்கி ஏதாவது ஃபயருக்குன்னு சாப்பிட ஃபயருக்குன்னு ஊதுவாங்க. நாம் அதை தப்பாக சொல்லக்கூடாது. இதுக்கு அந்தான ஏரியா அப்படிங்கிறது கிடையாது. நானும் ரொம்ப தொலைவில் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். சரி, இன்னும் கொஞ்சம் போய் பார்ப்போம், இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போய் பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பாதி தொலை வந்துட்டோமே, இன்னும் கொஞ்சம் தொலை தானே இருக்குது, அதையும் தான் பார்த்துட்டு போயிடுவோம். முழுசாக கொஞ்சம் பார்த்துட்டோம்னா ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் 15 கிலோமீட்டர் பக்கம் பார்த்தோம்னா நமக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒசூர் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு தெரியும் நினைக்கிறேன், வெறும் 74 கிலோமீட்ரு. அதே ராயக்கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 34 கிலோமீட்ரு. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டு, அதாவது டிப்பரை ஓட்டிட்டு எப்படி வராங்க பார்த்தீங்களா? அதாவது அந்த ரோட்டில் போக வேண்டியவன் இந்த ரோட்டில் வரான். அதாவது வழி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. அங்கேயும் அந்த லாஸ்ட் டென்டன் வரைக்கும் வந்துட்டு இருக்கிறேன், அங்கே வழி எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், ஏதோ ஒருத்தர் இங்கே ரோடு கிராஸ் பண்ணுறாரு. வயசானவர் நினைக்கிறேன், வண்டி இங்கே நிப்பாட்டியிருக்காரு, பாவம். சரி மக்களே, நாம் போக வேண்டிய, அதாவது வீட்டுக்கு போக வேண்டிய இடம் வந்துவிட்டு, சரி டைம் வந்துட்டு நினைக்கிறேன். பாருங்க, அங்கே ஒரு லைட் இருக்குது இல்லைங்களா, அது ஒதுக்கி போய்ட்டு வந்துடலாம் வாங்க. இன்னும் எனக்கு போகணும், இன்னும் ஒரு விழிப்புணர்வு பண்ணி ஆகணும் அப்படி தான் தோணுது. ஏன்னா இதில் இந்த விழிப்புணர்வு நான் போகிற வீடியோ மூலிமா ஒரு 4 பேர், அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது திரும்பி, எப்படி சொல்கிறது, இந்த ரோட்டில் போனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்காக தான் ஒரு நல்லது நடந்தால் எனக்கு அது சந்தோஷமாக தான். அங்கே பாருங்க, இந்த மாதிரி சில பேக்கரிகள்லாம், அதாவது லைட்டு, அதாவது சொல்கிறது இடமெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. நைட்டு விழாக வரணும்னா இந்த மாதிரி ரோடை சூஸ் பண்ணலாம். வேளாலாம் இருக்குது. அதாவது போக்குவரத்து பார்த்திங்கன்னா இந்த ஹைவேல கொஞ்சம் கம்மி தான். அதாவது நிறையெல்லாம் கிடையாது, சொல்லிக்கிறவங்களாம் கிடையாது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நானும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அங்கே இப்போது ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் ஒரு வண்டி போயிட்டுருக்கு. அதாவது நான் முன்ன போகிற ஒரு வீடியோவில் போட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த வண்டி போயிட்டே இருந்தது, அதில் எக்கச்சக்கமான வண்டி பாஸ் ஆகிட்டே இருந்தது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அதாவது இந்த ரோடு எதுக்காக அப்படியே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் இதுக்காக போட்டிருக்காங்க. அதே மாதிரியே பெங்களூருக்கு போகிறதுக்கும் அந்த பாலக்கோடு, ஒகேனக்கல் ஆகட்டும், அப்புறம் புலிக்கரை ஆகட்டும், அந்த ரோட்டில் இந்த ஊருக்கு போகிறதுக்கெலாம் இந்த ரோடு பக்கம். அது இல்லாமல் புலிக்கரையிலேருந்து ஷார்ட்கட் ரூட், அதாவது போனீங்கன்னா பெங்களூர் இன்னும் பக்கம், அப்படியே எட்டி பிடிச்ச மாதிரி போயிடலாம் இந்த ஹைவேல போனீங்கன்னா. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், இன்றைக்கி சங்கு தான். இன்றைக்கி எங்கேயோ பெட்ரோலு இங்கேயே அப்படியே காலி பண்ணிவிட்டு அப்படியே திரிய வேண்டிதான். இங்கேயே தெரிஞ்சிட்டு இருக்க வேண்டியதான் எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஒரு ஹைவே இங்கே கிடையாது.
நானும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பின்னாடி உட்காந்து ஃபோன் பேசிட்டு போகிறாங்க. அதாவது அவங்க ஃபோன் பேசுகிறது பிரச்சனை இல்லை, முன்னாடி போகிற புறா வந்து ஹெல்மெட்டு கிடையாது. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ஹெல்மெட்டு போட்டு போங்க. ஆனால் நைட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், நாம் அதை யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. நாம் வாழ்கிற வாழ்க்கையே நிச்சயமில்லாத வாழ்க்கை. ஏன்னா இங்கே பாருங்கள் லைட்டு பாருங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கு பாருங்க. பா என்னடா நடக்குதுங்க டேய். மொத்தம் சொல்கிறது பெங்களூர் சொல்லிட்டு இது பெங்களூர் ஹைவே சொல்லிட்டு எலக்ட்ரானிக் சிட்டி எங்கே இறக்கிட்டாலும் என்னன்னு தெரியல. ஓரா பார்த்துக்கோங்க. முன்ன சொன்ன மாதிரியே தான், அதான் டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து தாண்டி ஏகாப்பட்ட லைட்டு. எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல, வெப்பிச்சு போய் நிற்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஹைவே அப்படின்ட்டு. இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? ஒரு வழியும் காணோம், ஒன்றையும் காணோம், எதுவுமே கிடையாது. அந்த பக்கம் போனாலையும் அந்த ரோட்டுக்கு போய் அவனை கண்டிப்பாக ரைட் சைடில், நாம் லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கோம். இப்போ இன்னொன்று அது இப்படி பளிச்சுன்னு இருக்குது டேய். எவனா துண்டாங்கன்னா ஓனாலும் கண்டுபிடிச்சலாம், அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்குடா, அட்டகாசமாக இருக்கு. பா சொல்லவே தேவையில்லைங்க, வேறு லெவலான ஒரு ஹைவேன்னு சொல்லலாம். இங்கே பாருங்க அதே மாதிரியே வந்து நல்ல ஒரு விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதாவது சொட்டு நீர் பாசனம் போட்டு அருமையாக ஒரு விவசாயம் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குது. பகல் வந்து பார்த்துருக்கலாம், பிரச்சனை விடுங்க. பாருங்க அல்ட்ரா, அதாவது அல்ட்ரா கம்பெனினா உங்களுக்கே தெரியும், நிறையா அந்த மோட்டார், நிறையா அந்த விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் அதான் சம்மந்தப்பட்டலாம். அதாவது அந்த வியான் எதுக்கு போயிட்டுருக்குன்னா கம்பெனி கம்பெனி எதுக்கு போயிட்டுருக்குங்க. அதாவது நைட்டு ஷிஃப்ட்டு போவோம் இல்லைங்களா, அதுக்காக போயிட்டுருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறையா இதில் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். என் வீட்டுக்கு போகிற வழி இப்போ தான் நான் கண்டுபிடிக்கணும். என் வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்குது. அப்புறம் இவ்வளோ நேரத்துக்கு யாரும் ஃபோன் பண்ணாலும் ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு ஹைவே இது இல்லைங்க மக்களே. இந்த மாதிரி ஒரு ஹைவே இல்லை, தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். சரியான ஒரு ஹைவேன்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்கிறது தெரியலையே, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேது. இப்போ என் வீட்டுக்கு போகிற வழியே இங்கே என்னன்னா இது ஒரு பிரச்சனை மக்களே. என்னன்னா நாம் திடீர்னு இப்போ அந்த ரூட்டில் கட் ஆகி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு இதே கிடையாது. அதாவது 20 கிலோமீட்டர் பக்கம் நான் வந்துட்டேன். அதாவது திடீர்னு நம்ம சுற்றி வளைச்சி போனாலே ரிஸ்க்கு தான். அதுவும் பல கிலோமீட்டர் நான் தூந்து போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரவுண்ட் அடிச்சு வர்றதுக்கு இங்கே பாருங்கள். ஏன்னா அப்படியே போட்ட ஒரு இடமே இங்கே கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த பாலங்கிறது வந்து அது அந்த பக்கம் இங்கே ஒரு ரோடுக்கு வந்து லிங்க் ஆகிட்டு போகுது, அடியில் போயிட்டுருக்கு. சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் இந்த ரோட்டில் வந்து இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதாவது எங்கேயுமே இடையில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் ஒரு இடைவெளி கொடுத்துருந்தாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு இடைவெளி இங்கே கொடுக்கல. அதாவது சப்போஸ் நம்ம ஏதாவது வழி மாறி வந்துட்டோம், ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம வந்துட்டோம், திரும்பி போனோம் அப்படின்னா இந்த ரோட்டில் வந்து ரொம்ப ஒரு மைனஸ் பாயிண்ட்டுங்க. நம்ம திரும்பி போகிறதே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது கண்டுபிடிக்க போட்டே நம்ம வண்டியில் பாதி பெட்ரோல் உறிஞ்சி ஊற்றிடும். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இந்த பாலம் பெருசாக போட்டிருக்காங்க. அதாவது நடப்பயணம், அதாவது டூ வீலருக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன். அது தனியாக ஒரு வழியை விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பாலத்தில் ஒரு டூ வீலர் தனியாக போன வழியை விட்டுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தடுப்பு சோறும் போட்டிருக்காங்க, வேலைலாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சரி, ஓகே. இப்போதைக்கு நான் போகிற வழியை கண்டுபிடிக்கணும், அதுதான் மெயினு. ஏன்னா நம்ம இப்பயே வந்து கிட்டத்தட்ட பாதித்தோடு வந்துட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே போனால் ஏன் டங்கோர் வந்துடும். ஏன்னா முன்ன சொன்ன மாதிரி தான், ஐயோ ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சுங்க அந்த ரூட்டில். எப்பட்றா நான் அந்த பக்கம் போகிறது?
இந்த பக்கம் போனாலையும் சரி எங்கேயோ ஒரு கேப் இருக்குன்னு பார்க்குறேன். அதாவது வண்டி டூ வீலர் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது இந்த ஆப்போசிட்டில் வண்டி வராத பட்சத்தில் ஏறி போய்க்கலான்னு பார்க்குறேன். அதுவும் முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேப் எதுவுமே கொடுக்கல. ரொம்ப ஒரு டேஞ்சர்னு தான் சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நல்லா தான் ரோடு இருக்குது, ஆனால் ஒரு ஆப்போசிட்டை எதுவும் ஒரு போகிற எதுவுமே வழியே இல்லை. என்னடா கூறுக்கட்ட மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரே ஸ்ட்ரைட்டுக்காக பிடிச்சி போட்டு வச்சுருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு டிஸ்டன்ஸ்லாவது கொடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லை. மக்களே இன்னொன்று பார்த்தீங்கன்னா புளிக்கரை பக்கமே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சொல்கிறது இவங்க பாருங்க ஆர்னர் அடிக்கிறாங்க. நல்லா வசம் மாட்டிக்கிட்டோம். அதாவது இங்கே ஒரு பாலம் அடியில் போனாலே அந்த ரோடு வருமா அப்படிங்கிறது அந்த ரோட்டில் வந்து லிங்க் ஆகுமாங்க சந்தேகமாக தான் இருக்குது. அப்படி லிங்க் ஆச்சுன்னா நம்ம அடியில் பூந்து வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு அடியில் தான் பூந்து வரும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அங்கே ஏதாவது முன்னாடிக்குன்னா ஏதோ ஒரு வழி கிடைக்குதா பார்க்கலாம். கட்டண வசூல் மையம், அதாவது 1 கிலோமீட்டர், அதாவது 1.5 கிலோமீட்டரு, அதாவது சுங்க சாவடிக்கு வந்துட்டோம். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சுங்க சாவடிக்கே ஒரு 25 கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன். அந்த 25 கிலோமீட்டர் பாஸ் ஆகிட்டோம். சரி வாங்க, அந்த சுங்க சாவடி பக்கத்தில் நம்ம இவ்வளோ வந்துட்டோம்ல, இந்த சுங்க சாவடி பக்கத்தில் ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஒரு அதுக்கான ஒரு விழிப்புணர்வு கரெக்டாக அவ்வளோ இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் தானே 1.5 கிலோமீட்டர் தானே இருக்குது, அதுவும் பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் வண்டி ஏற்றுறது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹைட்டு வரதுலாம் நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இன்னும் சரி வாங்க சுங்கசாவடியே வந்துட்டோம், அங்கேயே நம்ம வண்டியை போயிட்டு யூடன் போட்டு திருப்பி அப்படியே ரிட்டர்ன் போயிடலாம், வீட்டுக்கு கிளம்பிடலாம். நம்ம வந்தது போதும். ஆனால் இதுக்கு மேலே போனோம்னா என் வண்டியில் பெட்ரோல் இல்லை, பார்த்தவங்களுக்கே தெரியும். ஏன்னா மறுபடியும் ரிட்டர்ன் திரும்பி போகிறதுக்கு சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து தொலைவும் டிஸ்டன்ஸும் இந்த பெட்ரோல் இருக்கிறதும் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு எப்படி போகிறேன்னு எனக்கே தெரியல. ஓ மை காட் மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் அங்கே அந்த ஸ்டார்டிங் எண்டில் ஏறந்துலேருந்து இங்கே வரையும் பார்த்தீங்கன்னா இடையில் எங்கேயுமே நீங்கள் தப்பு தேவரி வழி மாறி இது வந்துட்டீங்க, நான் மாறி திரும்பணும் லொக்கேஷன் திரும்பி இப்படி போகணும்னு நினச்சிங்கன்னா எங்கேயுமே திரும்பி போக முடியாது. இதில் ஒரு விழிப்புணர்வு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இல்லை வண்டியில் ஆகட்டும், காரில் ஆகட்டும், திரும்பி சத்தியமாக போகவே முடியாது. அதாவது நீங்கள் திரும்பி போனால் கண்டிப்பாக சுங்கசாவடிக்கு வரணும். அதாவது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஏரியா வந்து இந்த ஹைவேங்கிறது ரெட் லைட் ஹைவேவா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சுங்கசாவடி வரைக்கும் வந்துட்டேன். அதாவது இந்த ரெட் லைட் ஹைவே இது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து நல்லா தெளிவாக இருக்குது, வேலவெல்லாம் ரோடு போட்டிருக்காங்க. இந்த பெங்களூர் போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ரோடு. அதாவது ஒரு 20 கிலோமீட்டரில் ஒரு 50 கிலோமீட்டர் மிச்சம் பண்ணலாம். மறக்காமல் நீங்கள் பெங்களூர் போகணும், இல்லை எங்கேயாவது நீங்கள் பாலக்கோடு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஏரியில் போகணும், ஏதாச்சும் ஒரு அந்த மாதிரி ஊருக்கு போகணும், பாலக்கோடு புளிக்கரை அப்படி போகணும்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் இந்த ஏரியா வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது இந்த ஏரியாவில் இந்த ரோடை வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பணம் பறிக்கிறதுக்கோ அந்த கும்பலோ இல்லை தேவையில்லாத ஒரு விஷயமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பயப்படாமல் வரலாம். ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா சொன்னதே தாங்க. ஏன்னா சொன்னதே உங்களுக்கு கடுப்பாயிருவீங்க. இதுதாங்க மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஏன்டா வந்தோன்னா ஆகி போச்சுங்க இந்த ரோட்டில். சரி, உங்களுக்கு ஒரு மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு. மறக்காமல் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அது சொல்லவே தேவையில்ல. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க.